ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் செப்டம்பர் 28க்கு அப்புறமா ரிலீஸ் ஆக போகிற 5 செம்மையான மொபைல் மாடலில் பற்றின இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீச்சர் என்னன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். ஃபீச்சர் அண்ட் ப்ரைஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எந்த மொபைல் மாடல் செட் ஆகும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது OPPO Find X5 Pro 5G மாடல் தான். இது இந்தியாவில் அக்டோபர் 13 தான் லான்ச் பண்ண போகிறாங்க. இதோட எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,10,000 அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ ஃபைனல் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கு ஒரு மெயின் கேமரா, அனதர் 50 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸ்டெபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லலாம். 13 மெகா பிக்சலுக்கு ஒரு டெலிஃபோட்டோ கேமரா இருக்குது. ஸோ ஓப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேமரா குவாலிட்டிக்கு நல்லாவே ஃபோக்கஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய பிக்சர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்டேபிளாகவும் இருக்கும். இந்த மொபைலோட மெயின் ஃபீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா 4K அல்ட்ரா நைட் சப்போர்ட் இருக்கு. இதனால நம்ம இருட்டில் எடுக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிளியராக இருக்கும். அல்ட்ரா ஹெச்டிஆர் வீடியோ சப்போர்ட் இருக்கு. Qualcomm Snapdragon 8th Gen ப்ராசஸர் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வேற லெவல் ப்ராசஸர்னே சொல்லலாம். இந்த ப்ராசஸரை பற்றின டீட்டெயில் வீடியோ நான் செப்பரேட்டாகவே உங்களுக்கு போடுறேன். 1 பில்லியன் கலர் பையனுக்கு டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா இதில் கான்ஃபிகர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பிளாக் அண்ட் ஒயிட். இப்போதைக்கு 2 மொபைல் மாடலில் மட்டும்தான் இது இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மொபைலோட ரேம் அண்ட் ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் 12GB ரேம், 256 ஸ்டோரேஜ், அந்த வேரியன்ட் காம்பினேஷன் தான் இப்போதைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. 8GBக்கு இதோட லோவர் எண்ட் வெர்ஷன் அவைலபிளாக இருக்குது. நான் அதை பற்றி இந்த வீடியோலேயே சொல்கிறேன். அது தவிர இதில் அதர் சப்போர்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா OTG சப்போர்ட் அவைலபிளாக இருக்குது. 120 ஹெர்ட்ஸுக்கு ஒரு நல்ல ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. 5000 mAhக்கு ஒரு சூப்பர் பேட்டரி பேக்கப் இருக்குது. 80 வாட்ஸ்க்கு ஃபாஸ்ட் சார்ஜஸ் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் அண்ட் ஃபேஸ் அன்லாக் இது எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த OPPO Find X5 மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ வெர்ஷன் இல்லாமல் நார்மல் வெர்ஷன்லையுமே தான் லான்ச் ஆகுது. பட் இந்த வீடியோவில் நான் ப்ரோ சீரிஸ் மட்டும் தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். பட் ப்ரோ சீரிஸ்க்கு நார்மல் வெர்ஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்றது பேசிக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இந்த வீடியோவில் கொடுத்துறேன். ப்ரோ வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே LPD/O2 AMOLED டிஸ்பிளே வித் 6.7 இன்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மல் வெர்ஷனில் 6.55 இன்ச் தான் வெறும் AMOLED டிஸ்பிளே மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ராசரை பொறுத்த வரைக்கும் Qualcomm ப்ராசஸர் Snapdragon 8th Gen 1 ப்ரோ சீரிஸில் யூஸ் பண்ணியிருக்காங்க வித் SM8450 அப்படின்ற மாடலோட. பட் நார்மல் வெர்ஷனில் வந்து பார்த்தா SM8350 வித் Snapdragon 888 5G ப்ராசஸர் வந்து பார்த்தா யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா கேமரா, பேட்டரி, ஒய்ஃபை அண்டு ஸ்பீக்கர், அந்த பேட்டரியோட லைஃப் டைம், இந்த மாதிரியான சின்ன சின்ன வேரியண்ட்டில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் கொடுத்துருக்காங்க ப்ரோ வெர்ஷனுக்கும் நார்மல் வெர்ஷனுக்கும். அது எல்லாமே டீட்டெயிலாக வந்து பண்ணால் ஒரு கம்பாரிசன் பண்ணி நான் செப்பரேட் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Asus ROG 60 அல்டிமேட் தான். டிசம்பர் 1 தான் இந்த மொபைல் வந்து பண்ணால் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. இதோட ப்ரைஸ் 1,08,000 அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த மொபைலோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது கொரில்லா கிளாஸ் அப்படின்ற ப்ரொடக்ஷனோட வருது. 6.7 இன்ச் டிஸ்பிளே அண்ட் AMOLED டிஸ்பிளேயோட வருது. 16GB ரேமும் 512GB ரோமும் இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட்டும் 165 ஹெர்ட்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஒரு 6000 mAhக்கு ஒரு அருமையான பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ ப்ராசரை பொறுத்த வரைக்கும் MediaTek Dimensity 9000+ அப்படின்ற ப்ராசர் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங்க்கு இது ரொம்ப செம்மையான ப்ராசர் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 12 மெகா பிக்சலுக்கு ஒரு ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. அண்ட் தென் ரியர் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கு ஒரு பிரைமரி கேமரா, 13 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைடு கேமரா கொடுத்துருக்காங்க, 5 மெகா பிக்சலுக்கு ஒரு டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஒரு கூலர் கெப்பாசிட்டியும் இதில் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஸோ விவோவோட X-Fold 5G அப்படின்றது தான். ஸோ அக்டோபர் 13 தான் இந்த இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1,07,000 அப்படின்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மொபைலோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 8 இன்ச்சுக்கு ஒரு நல்ல AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 12GB ரேம், 256 ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. Qualcomm Snapdragon 8th Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4600 mAhக்கு ஒரு நல்ல பேட்டரி கெப்பாசிட்டி இருக்கு. 120 ஹெர்ட்ஸ்க்கு ரெஃப்ரெஷ் ரேட் கொடுத்துருக்காங்க. டியூல் LED ஃபிளாஷ் லைட் இருக்கு. தென் ஒயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் இதில் வந்து பார்த்தா அவைலபிளாக இருக்கு. தென் கேமரா பொறுத்த வரைக்கும் 50 மெகா பிக்சலுக்கு ஒரு பிரைமரி கேமரா, 48 மெகா பிக்சலுக்கு ஒரு அல்ட்ரா வைட் கேமரா, 12 மெகா பிக்சல் டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. ஸோ இதனால நம்ம வீடியோ எதனா ஷூட் பண்றோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் ரெசல்யூஷன்ல 30 FPS 60 FPS வரைக்குமே நான் ஒரு அருமையான வீடியோ நம்ம ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது iQOO 10 Pro 5G மாடல் தான். ஸோ அக்டோபர் 25 தான் இது இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 59,290 அரௌண்ட் 60,000 அப்படின்ற மாதிரி இருக்கு. இதோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேமோ, 256 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க.
Qualcomm Snapdragon 8 Plus ஜென்ரேஷன் 1 அப்படின்றது கொடுத்துருக்காங்க. 4700 நல்ல இமேஜ், 120 ஹெட்ஸுக்கு ரெஃப்ரெஷ் ரேட், ஒயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டி இருக்கு, குயிக் சார்ஜிங்கும் 200 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம குயிக்காக சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மேக்ஸிமம் 10 மினிட்ஸ்க்குள்ள குயிக் சார்ஜ் பண்ணுற மாதிரி தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் 6.78 இன்ச்சுக்கு AMOLED டிஸ்பிளேயோட இந்த மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் ஆகுது. ஸோ கேமரா ஸ்பெசிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 50 மெகா பிக்சலில் பிரைமரி அண்ட் தென் 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா, 14.6 இன்ச்சுக்கு ஒரு டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா 16 மெகா பிக்சலுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது Xiaomi 12S Pro 5G மாடல் தான். அக்டோபர் 7 தான் இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. அண்ட் தென் இது ப்ரைஸ் எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 55,000 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த மொபைலோட மெயின் ஸ்பெசிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா 8 ஜிபிக்கு ரேமும் 128 ஜிபிக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. 6.7 இன்ச்சுக்கு AMOLED டிஸ்பிளேயோட வருது. Qualcomm Snapdragon 8 Plus Gen 1 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 4600க்கு எம்ஏஹெச்சும் 120 ஹெட்ஸுக்கு ரெஃப்ரெஷ் ரேட்டும் ஒயர்லெஸ் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் குயிக் சார்ஜிங் கெப்பாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் ரியரில் 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா, 50 மெகா பிக்சலுக்கு அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 50 மெகா பிக்சலுக்கு டெலிஃபோட்டோ கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் கேமரா வந்து பார்த்தா 32 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த 5 மொபைலில் உங்களுக்கு எந்த மொபைல் மாடல் பிடிச்சிருக்குன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. ஸோ வேற ஏதாவது மொபைல் மாடலுக்கு நான் ஃபாலோ வீடியோ போடணும் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினைச்சீங்கன்னா அதையும் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கண்டிப்பாக நான் ஃபாலோ வீடியோ போடுறேன். இது எல்லாமே நான் எக்ஸ்பென்சிவ் மொபைல் மாடல்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனலில் வந்து பார்த்தா பட்ஜெட் மொபைல்ஸ்க்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுவேன். ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தா நம்ம பட்ஜெட் லேப்டாப்க்கு வந்து பார்த்தா தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அது நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.